ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நான் டீச் பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம். ஸ்டாக் செலக்ட் பண்ணுங்கள், என்எஸ்சி வெப்சைட் போங்க, நெஃப்டி 15 இருக்கும், நெக்ஸ்ட்டு 15 இருக்கும். இதுலேயும் 50 கம்பெனிஸ் இருக்குது, இதுலேயும் 50 கம்பெனிஸ் இருக்குது. சரிங்களா? இதில் நீங்கள் மார்க்கெட் இது ரெண்டும் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இது நெகட்டிவில் இருக்குது பாருங்கள். இதுவும் நெகட்டிவில் இருக்குது. சப்போஸ் இது ரெண்டும் பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா பை சைட் போங்க, நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா செல் சைட் போங்க. 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது இப்போ நான் சொல்லி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியில். சரிங்களா? ஃபர்ஸ்ட், இந்த ஸ்டாக் செலெக்ஷன் இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க. சரிங்களா? முடித்த உடனே நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டீங்க. நான் ரேண்டமாக, சரிங்களா, அதாவது நான் எதுவுமே செலக்ட் பண்ணி வைக்கலை. சரிங்களா? நான் ரேண்டமாக கிளிக் பண்ணி ஒரு ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இண்டிசஸ் போனேன் அப்படின்னா நெஃப்டி 50 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? நெஃப்டி 50, நெக்ஸ்ட்டு 50, நெஃப்டி 50 கூட நான் நெக்ஸ்ட்டு 50யே செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் இருந்து அப்படி நான் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்படி நான் ஸ்க்ரோல் பண்ணி கடைசியில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எடுக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல வரக்கூடிய ஸ்டாக் எதுவோ அதை எடுக்கிறேன். ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். சரிங்களா? ஹால் அப்படின்னு இருக்கா, இந்த ஸ்டாக் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டிமேட்டில் நான் என்ன பண்ணிடுறேன், ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இதனுடைய சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் ஒரு பெஸ்ட்டான டைம் ஃப்ரேம். இப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் பாயிண்ட் என்னுடைய டைம் ஃப்ரேம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேமில் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் நான் எடுத்துக்கிறேன். இதில் நான் 2 இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? அதாவது இன்சைட் பார் அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். சரிங்களா? அதாவது ஒரு 3 ஹவர்ஸ் கேண்டில், சரிங்களா, வந்திருக்கும். இது 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கணும். சரிங்களா? இதுக்கு உள்ள ஒரு கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப வேலிட். சரிங்களா? ஆனால் இந்த 3 ஹவர்ஸ் வந்திருக்கா, சரிங்களா, இந்த 3 ஹவர்ஸ் கழிச்சு, அதாவது 12:15க்கு, சரிங்களா, இது அதுக்கு அடுத்து தான் இந்த கேண்டில் வரும். சரிங்களா? இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கலாம். ஆனால் இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா, ஒரு நாளைக்கு என்ன வரும் அப்படின்னா 3 கேண்டில் தான் வரும். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டே 6.25 மணி நேரம் தான். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இந்த கடைசி இருக்கா, இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் 3 ஹவர்ஸ் போட்டாலும் இது 15 நிமிஷத்துக்குரியது. சரிங்களா? இது 15 நிமிஷம். இப்போ இன்சைட் பார் தான் அமைஞ்சிருக்கு. பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்கே கிடைக்கல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி, சரிங்களா, 3 கேண்டிலும், சரிங்களா, ஒரு டேயில் நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போதே பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த 3 கேண்டிலும் ஃபர்ஸ்ட் கேண்டிலை விட இது இன்சைடு இருக்குது. சரிங்களா? அடுத்த கேண்டிலை விட இது இன்சைடு இருக்குது. இதனுடைய இந்த 3 ஹவர்ஸ் கேண்டிலோட லோவை மறுநாள் பிரேக் பண்ணிச்சோ, ஹையை பிரேக் பண்ணாலோ நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இது 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம். சரிங்களா? அதாவது இது ப்ரீவியஸ் டே நடந்தது. இதனுடைய கேண்டலுக்கு இது உள்ளே இருக்குது. சரிங்களா? இதை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா இது மறுநாள் தான் கொடுக்க முடியும். நீங்கள் மார்னிங் என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது மார்னிங் என்ட்ரி. அதே 12:15க்கும் ஒரு என்ட்ரி இருக்குது. ஏன்னா ஒரு கேண்டில் கிரியேட் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சரிங்களா? அதாவது 2 டைம் ஃப்ரேம் இருக்குது. சரிங்களா? ஒன்று, நான் செக் பண்ணிடுறேன் இன்றைக்கி ஈவினிங்கோ, சரிங்களா, நாளைக்கு மார்னிங்கோ செக் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணணும். இன்னொன்று அன்னைக்கு ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? அது நீங்கள் வெறும் 3 ஹவர்ஸை மட்டும் பார்த்தா போதும். அன்னைக்குள்ளே 3 ஹவர்ஸ். ஸோ 2 சினாரியோ இருக்குது. சரிங்களா? இதில் குழம்பிக்க வேணாம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைய டே நடக்கல. இன்னைய டே என்ன, இது என்னவா இருக்குது, இந்த 3 கேண்டிலும் இதுக்குள்ளே இருக்கா. இப்போது இதனுடைய ஹையை பிரேக் பண்ணச்ச, லோவை பிரேக் பண்ணச்ச, சரிங்களா, நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் நாளைக்கு செக் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பாருங்கள். இது நான் ரேண்டமாக எடுத்த ஸ்டாக் தான். நீங்கள் நாளைக்கு பாருங்கள் இதனுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி
இப்போ இது வந்து இன்சைடு வந்திருக்கு சரிங்களா. அப்போ ஏன் இந்த கேண்டில் வந்துட்டு அப்படி போகல அப்படின்னா, இந்த 3 ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸை பிரேக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி கொடுக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆயிருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது இதை வந்து இது வந்து இந்த டேயில் இன்றைக்கி இருக்கிறீங்க, இதனுடைய ஹையையோ லோவையோ பிரேக் பண்ணுது, நான் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா ஃபெயிலியர் வரும். ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸை கட் பண்ணிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு ஷோ பண்ணதிலே இவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஃபுல் பேஜ் எடுக்கிறேன் சரிங்களா. எங்கேயாச்சும் ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் 3மே இன்சைட்லே இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. இப்போ நான் இங்கே அப்படி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் சரிங்களா. இது கூட இல்லை, இது பர்ஃபெக்ட் சரிங்களா. 3 ஹவர்ஸ் கேண்டில் அதுக்கு இன்சைட் இந்த ஹையை மறுநாள் பிரேக் பண்ணச்ச நீங்கள் மார்னிங் என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே, இப்போது இதை அக்யூரஸியை அதிகப்படுத்தணும். இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல விதத்தில் பில்ட் பண்ணும், நல்ல தொடர்ச்சியாக நமக்கு வந்து இது அக்யூரஸி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பயன்படுத்தணும் இனிஷியல் டைமில் சரிங்களா. நானுமே வந்து இனிஷியல் டைமில் என் ஃபெயிலியர் எங்கே அப்படின்னு நான் செக் பண்ணும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நான் சரியாக ட்ராப் பண்ண கற்றுக்கவே இல்லை சரிங்களா. அதனால தான் ஃபெயிலியராகவே இருந்துச்சு. ட்ரெண்டை நீங்கள் மாற்றவே கூடாது. எனக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து கார் வச்சுருக்கேன் சரிங்களா. நான் முன்னாடி பைக் ஓட்டியிருக்கேன். பைக் ஓட்டச்ச நான் காரை பார்க்கவே மாட்டேன் சரிங்களா. ஆனால் கார் வாங்கினதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ணச்ச நான் பார்க்குறதெல்லாம் இவங்க என்னென்ன பிராண்டு யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன பிராண்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் செட் வருது சரிங்களா. அப்போது நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன மைண்ட் செட் இருக்கணும், இந்த ஸ்டாக் எப்படி பார்க்கும்போது இது என்ன ட்ரெண்டு அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் சரிங்களா. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் டே டைம் ஃப்ரேம் எடுங்க சரிங்களா. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு என்ன ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ராப் பண்ணணும். நல்லா ட்ராப் பண்ணுங்கள், இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் இது வந்துட்டு 5 நிமிஷத்தில் சொல்லி கொடுக்குற விஷயமும் கிடையாது, 10 நிமிஷத்துலேயோ சொல்லி கொடுக்குற விஷயமும் கிடையாது சரிங்களா. இது உங்களுக்கு நல்லா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை நல்லா ப்ராப்பராக எப்படி போகும், இதனுடைய ட்ராவல் என்னவாக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும் சரிங்களா. அதாவது மிஸ்ஸே ஆகாது. இப்போது நான் ஏன் டபுள் லைனில் வரைகிறேன் அப்படிங்கிற ப்ரீவியஸாக நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. நான் எப்போ வரைஞ்சாலும் பின்னாடி ஒரு டபுள் டச் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கும் சரிங்களா. அது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு தெரியும். இப்போது இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது ரெசிஸ்டண்ட்டை ரீச் ஆயிடுச்சு சரிங்களா. இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆயிடுச்சு, ரெசிஸ்டண்ட்டை ரீச் ஆயிடுச்சு. அப்போ இது என்ன நோக்கி வரும், சப்போர்ட்டை நோக்கி வந்துட்டுருக்கு. இதில் என்ன பண்ணக்கூடாதுன்னா, பைக்கே ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், செல்லுக்கு தான் என்ன பண்ணணும், ட்ரையே பண்ணணும். செல் பண்ணி பை பண்ணுறதோ புட் ஆப்ஷன். அப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்கிற இவ்வளோ மட்டும் பார்த்தா போதும், ரொம்ப கூட பார்க்க வேண்டாம் சரிங்களா. இப்போது நான் 3 ஹவர்ஸ் சொன்னல, இப்போ இன்சைடு இருக்கக்கூடிய 3 ஹவர்ஸ் பாருங்கள். இது இன்சைடுன்னு வைங்களேன். இப்போ இங்கே பிரேக் ஆகுது, ஹையை பிரேக் ஆகுதுன்னா நீங்கள் என்ட்ரி கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக். இப்போது இந்த 3 ஹவர்ஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே இது ஆக்சுவலாக இது கீழே இருந்து சரிங்களா. இந்த 3 ஹவர்ஸ் கீழே இருந்து இதனுடைய ஹையை பிரேக் பண்ணாலும் நீங்கள் என்ட்ரி கொடுக்கக்கூடாது சரிங்களா. ஏன்னா மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு 3 ஹவர்ஸுக்கு மேலேயோ அடுத்த 3 ஹவர்ஸ் இப்படி வந்திருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஏன்னா நம்ம மறுநாள் தான் என்ட்ரி கொடுக்க போகிறோம், இன்றைக்கி நைட்டு நம்ம செக் பண்ணுறோம் சரிங்களா. பட் இப்படி இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு கேண்டலுக்கு இன்சைடு இருந்துச்சு அப்படின்னா, இதனுடைய ஹையில் பார்த்தீங்க அப்படின்னா இது அப் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதனுடைய ஹையை பிரேக் பண்ணச்சா என்ட்ரி கொடுக்கலாம். இது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இதனுடைய லோவை பிரேக் பண்ணச்சா என்ட்ரி கொடுக்கலாம். அப்போது இங்கே நம்ம குறிப்பாக சரிங்களா 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று, ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. Nifty 50ல் ஸ்டாக்கை எடுக்கிறோம் சரிங்களா. ரெண்டாவது விஷயம், இதனோட 3 ஹவர்ஸ் நம்ம ஈவினிங் உட்காந்து கூட நம்ம பண்ணிடலாம் சரிங்களா. பார்த்து ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம், இன்சைடே இருக்கா, 3 ஹவர்ஸ்க்கு இன்சைடே இருக்கா அப்படிங்கிறது. தேர்டு பாயிண்ட், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுதா அப்படிங்கிறத கட்டாயமாக செக் பண்ணணும் சரிங்களா. அதுக்கடுத்து நார்மலாக செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இப்போது இதெல்லாம் டவுன் ட்ரெண்ட், இந்த இடம்லாம் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு உங்களுக்கு அறிமுகம் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் அன்னன்ன டேக்கு இருக்குல்ல, அன்னன்ன டேக்கு 3 ஹவர்ஸோட கேண்டலோட லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணலாம் சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் இருக்குன்னு வைங்க சரிங்களா. இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த 3 ஹவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஃபர்ஸ்ட்டு 3 ஹவர்ஸ் இதனுடைய ஹையை பிரேக் பண்ணச்ச நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது, ஸ்கேல்பிங்க்கு பயன்படுத்துங்க. ஏன்னா இது அன்னன்னைக்கு டேயை பொறுத்த மட்டும் சரிங்களா. ப்ராப்பராக ட்ரெண்ட் ஐடென்டிஃபை நீங்கள் அன்னன்னைக்கும் ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.